ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கான ஃப்ராக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட்காக ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் உள்ள டாப்பை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் தான் வந்து ஹாஃப் சைடு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க் பண்ணி அந்த கட் பண்ண போர்ஷன் யூஸ் பண்ணியே நான் பாதியாக டிவைட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைடு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண அந்த சைஸே யூஸ் பண்ணி நான் பேக் போர்ஷனுக்கும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைனிங்லாம் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுவே டபுள் கிளாத் வரும். மேலே வந்து ஒரு பிளெயின் சாரீ மாதிரி நான் கொடுப்பேன். உள்ளே வந்து இந்த சாரீ கொடுத்துருக்கேன். பாட்டமுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து 4 சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்கணும். 2 சைட் ஃபோல்ட் பண்ண இடத்துல நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். சேம் வந்து அப்படியே நான் ரிப்பீட் பண்ணி அந்த சாரீ கிளாத்லேயும் கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் சைட் டிசைனுக்காக போத் நெட்டட் அண்ட் சாரீ கிளாத்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளீட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். குட் லுக் அண்ட் ஃபினிஷிங்காக பைப்பிங் வச்சு நெக் சைடையும் ஹேண்ட் சைடையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாட்டமை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா க்யூட்டான ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். மெஷர்மெண்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.